الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் 25ஆம் நாளின் தராவீஹ் தொழுகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஓதப்பட்ட அத்தியாயங்களில் முத்தஸ்ஸிர் என்கிற அத்தியாயம், இது 17-18வது ரக்காத்துகளில் ஓதப்பட்டது. அந்த 18வது ரக்காத்தில் ஓதப்பட்ட வசனங்கள், அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சகர் என்கிற நரகத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசி வந்து கொண்டிருக்கிற பொழுது சொர்க்கவாசிகள் இந்த சக்கர் என்கிற நரகத்தில் இருக்கிற மக்களை நோக்கி பேசுகிற உரையாடலை அல்லாஹ் சொல்கிறார். எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள். சொர்க்கத்தில் இருக்கிற சொர்க்கவாசிகள் இந்த சக்கர் என்கிற நரகத்தில் இருக்கிற மக்களை பார்த்து கேட்பார்களாம், நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம், மா சலகக்கும் ஃபீ சகர், நீங்கள் எப்படி சக்கர் என்கிற நரகத்திற்கு போனீர்கள்? இந்த நரகத்திற்கு உங்களை இழுத்தது எது? உங்களை இந்த நரகத்திற்குள் உள்ளே புகுத்திய காரியங்கள் என்ன என்று கேட்பார்களா? சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை குறித்து கேட்கிறார்கள். நீங்கள் நரகத்தில் இருக்கிறீர்களே, இதற்குள் உங்களை இழுத்து கொண்டு வந்தது எந்த செயல், எந்த காரியம், எந்த பாவத்தை செய்து நீங்கள் உள்ளே வந்தீர்கள் என்று கேட்பார்கள். அப்பொழுது காலு, அந்த நரகவாசிகள் சொல்வார்களாம், லம் நகும் மினல் முஸல்லீன், சொர்க்கவாசிகளே உங்களை போல நாங்கள் தொழவில்லை. இரண்டாவது காரியத்தை சொல்வார்கள், அடுத்து நாங்கள் உங்களை போல் நத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை, அதனால் அல்லாஹ் எங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டான் என்பார்களாம் நரகவாசிகள். இந்த உரையாடலை அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்கள். நரகவாசிகள் நரகத்திற்கு புக காரணம் எதுவென்றால் தொழாமல் இருப்பதும் பசித்தோருக்கு உணவளிக்காமல் இருப்பதும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ப நரகத்திற்குள், சக்கர் என்கிற நரகத்திற்குள் ஒரு மனிதனை எது புகுத்தும் என்றால், நரகவாசிகளாக நீங்கள் ஆக எது காரணமாக இருக்கும் என்றால் தொழாமல் இருப்பதும் ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருப்பதும் என்று அல்லாஹ் சொல்கிறார். தொழுகையை பற்றி நாம் நிறைய விஷயங்களை கேட்டிருப்போம். ஒரு பசித்தவனுக்கு உணவு கொடுக்காததால் நரகத்திற்கு தள்ளப்படுகிறான் என்றால் உணவு கொடுப்பது எவ்வளவு முக்கியமான அமல் என்பதை நாம் புரிய வேண்டும். ஒருவர் வந்தார், பெருமானாரிடத்தில் கேட்டார், அல்லாஹ்விற்கு பிடித்தமான இஸ்லாத்தில் மிக சிறந்த காரியம் எது என்று கேட்டார். நபிகள் சொன்னார்கள், அப்சு சலாம், சலாமை பரப்புவது என்றார்கள். இரண்டாவது என்ன என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துத்இமுத் தஆம், உண்ண உணவளிப்பது, ஏழைக்கு உண்ண பசியோடு இருப்பவருக்கு உண்ண உணவளிப்பது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொருத்தர் வந்தார், மனிதர்களிலே சிறந்தவர் யார் என்று கேட்டார். நாயகம் சொன்னார்கள், மனிதர்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? ஒருவர், அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் பசியோடு இருப்பவருக்கு உணவளிப்பவர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எல்லாத்தையும் விடுங்கள், குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்கிறார். அந்த வசனம் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம், நமக்கு தெரிந்த ஒரு அத்தியாயம் தான் அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் என்கிற அத்தியாயம். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் கேட்கிற கேள்வியை பாருங்களேன். அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்துகிற மனிதர் யார் என்று நீங்கள் அறிவீர்களா நபியே என்று கேட்கிறார். அல்லாஹ் என்ன கேட்கிறார்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொய்ப்படுத்துகிறவர் யார் தெரியுமா? அவனே அல்லாஹ்வே பதில் சொல்கிறான் பாருங்களேன். அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அநாதைகளை விரட்டுபவர். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருக்கிறான் அல்லவா,
அவன்தான் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்துவன் யார் தெரியுமா? அனாதைகளை விரட்டுபவன், ஏழைகளுக்கு உண்ண பசித்தோருக்கு உண்ண உணவு அளிக்காமல் இருப்பவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக உண்ண உணவு கொடுப்பது இஸ்லாத்தில் மிக சிறந்த காரியம், அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமல். இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்துகிற ஒரு அமல் என்றால் பசித்தோருக்கு உண்ண உணவு கொடுக்காமல் இருப்பது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும். இந்த உன்னதமான காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வீடு தேடி யாரால் ஒருவர் மிஸ்கின் ஏழை உண்ண உணவு வேண்டும் என்று வந்து விட்டார் என்றால் அவர் கைகளை நீங்கள் வெறுங்கையாக அனுப்பாதீர்கள். அந்த காரியம், பசித்தோருக்கு உணவு கொடுக்கிற அந்த காரியம் இருக்கல்லவா, அது நம்மளை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை புரிந்து கொண்ட சஹாபிகள், இதில் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதா என்பதை புரிந்து கொண்ட சஹாபிகள் உண்ண உணவளிப்பதை மிகச்சிறந்த காரியமாக அதில் மிக மிக ஆர்வத்தை காட்டினார்கள் சஹாபிகள். அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், கடுமையான பஞ்சம், மக்கள் பசியால வாடி சில பேர் மூத்தானாங்க. அந்த அளவிற்கு கடுமையான பஞ்சம். மக்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க, கலீஃபாவே, அபூபக்கர் அவர்களே, வானம் பொய்ப்படுத்தி விட்டது, வானம் தன்னுடைய மழையை நிப்பாட்டிடுச்சு, எதுவுமே விளையில, பயிர் இல்ல, தானியம் இல்ல, உண்ண உணவு இல்ல, கடுமையான பசியோடு இருக்கிறோம் மக்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க. அப்ப அபூபக்கர் சொன்னார்கள், பொறுமையா இருங்க, அல்லாஹ் ஏதாவது ஒரு வழி காட்டுவான். ஒரு 2-3 நாள் கடந்துச்சு. மதினா பாதை முழுக்க ஒரே புழுதி. என்னடான்னு பார்த்தா ஒரு 1000 ஒட்டகத்தினுடைய ஒரு வியாபார கூட்டம் வந்திருக்கு. ஒரு வியாபார கூட்டம், 1000 ஒட்டகம். இந்த 1000 ஒட்டகையில தானியங்கள், ஜெய்துன் எண்ணெய்கள், கொழுப்பு, இப்படி உணவு பண்டங்கள், இதெல்லாம் ஒரு 1000 ஒட்டகத்தை சேர்ந்த ஒரு வியாபார கூட்டம் மதீனால வந்து சேர்ந்திருக்கு. யாருதுன்னு விசாரிச்சு பார்த்தா உஸ்மான் ரலியல்லாஹு. வரலாற்றை எழுதுவார்கள், அந்த வியாபார கூட்டத்தில் முதல் ஒட்டகம் மதீனாவில் இருந்தது என்றால் அதனுடைய கடைசி ஒட்டகம் ஷாமில இருந்தது என்பார்கள். அந்த அளவிற்கு ஒரு 1000 ஒட்டகம் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு வியாபார பொருளை கொள்முதல் செஞ்சுட்டு விற்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. இதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளூர் வெளியூர் வியாபாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பசியில இருக்கிற ஏழைகள், பஞ்சத்தில் அடிபட்ட மக்களும் வந்து நிற்கிறார்கள். ஒரு பக்கமா வியாபாரிகள், இன்னொரு பக்கம் பார்த்தா பசியோடு இருக்கிற ஏழைகள். இப்ப வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்றாங்க, கொள்முதல் அந்த ஏழை நடக்குது. வியாபாரிகள் எல்லாம் கேட்கிறாங்க, உஸ்மானே பெரிய அளவு கொண்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு விற்க போறீங்க? அப்ப அவங்க வியாபாரிகளா நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. வியாபாரிகள் சொன்னாங்க, 1 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு நாங்க 2 ரூபாய் தரோம். நீங்க தர்ற 1 ரூபாய் பொருளுக்கு, 1 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு நாங்க 2 ரூபாய் தரோம். இப்ப நீங்க 1 ரூபாய் உள்ள ஒரு சாப்பாடு தரீங்கன்னா நாங்க 2 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறோம், 1 ரூபாய் உங்களுக்கு லாபம் இல்ல. இது இதை விட அதிகமா தரன்னு ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்ல. அப்படியா? அப்படின்னா 1 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு நாங்க 2 ரூபாய் தரோம், 2 திர்ஹம் தரோம். இல்ல, இதை விட அதிகமா தர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு. அடுத்து வியாபாரிகள் சொல்றாங்க 3, 4, 5 வரைக்கும் போயிருச்சு. 1 ரூபாய் மதிப்புக்கு நாங்க 5 ரூபாய் தர்றோம், உங்களுக்கு 4 ரூபாய் லாபம், 1 ரூபாய் நீங்க வாங்கின காசு. இல்ல, இதை விட அதிகமா தர்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே. இப்ப எல்லா வியாபாரிகளும் சேர்த்துட்டு பேசுறாங்க, உள்ளூர் வெளியூர் வியாபாரிகள் மொத்த போர் இங்க வந்துட்டோம், எங்களை தவிர்த்து இங்க வியாபாரிகள் யாருமே இல்லை. அந்த கூட பேசுற வியாபாரி யாரு? எங்களை விட 1 ரூபாய்க்கு நாங்க 5 ரூபாய் தரோம்னு சொல்றோம், 1 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு 5 ரூபாய் தரோம்னு சொல்லிட்டோம். எங்களை விட அதிகமா கேட்டது யாரு? ஏலம் கேட்கறது யாரு? நாங்க அவரை பார்க்கணும். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஏழைகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேலையில சொல்கிறார்கள், இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அந்த வியாபாரி. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, மன்ஜா பில் ஹஸனத்தி, எந்த ஒரு மனிதர் நல் அமலை செய்கிறாரோ அதற்கு நான் 10 ஆள் கூலி தருகிறேன். ஒரு அமல் செஞ்சீனா, ஒரு நற்காரியம் செஞ்சீனா 10 நன்மை நான் தரேன் அல்லாஹ் சொல்றானே. ஏன் 1 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு அல்லாஹ் 10 ரூபாய் பேசி இருக்கிறான். நீங்க யாராவது 10 ரூபாய் தரீங்களா? என் 1 ரூபாய் வியாபார மதிப்புள்ள ஒரு பொருளுக்கு அல்லாஹ் 10 ரூபாய் தரேன்னு சொல்றான். நீங்க யாராவது அப்படி தர்றதா இருந்தா சொல்லுங்க.
வியாபாரம் எங்களுக்கு நஷ்டமாயிருங்க, நீங்க தர்ற ₹1 மதிப்புள்ள பொருள் நாங்க 9 ரூபாய் கொடுத்து வாங்கினோம்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களால முடியாது, அப்ப நீங்க விலைக்கு போயிருங்க. இது அத்தனை நான் அல்லாஹ்விடம் என்ன செய்கிறேன், நான் விற்கிறேன். அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான்? 1ஐ 10ஆக அல்லாஹ் தருவான். இது அத்தனை ஏழைகளுக்கு தந்து விடுகிறேன் என்று 1000 ஒட்டகை உள்ள வியாபார பொருட்களை, தானியங்களை, ஜெய்தும் எண்ணெய்களை, கொழுப்புகளை அப்படியே அந்த பஞ்சத்தில் இருக்கிற மக்களுக்கு அப்படியே கொடுத்து விடுகிறார்கள். அப்ப இது போன்ற காரியம், குறிப்பாக பசித்தோருக்கு உண்ண கொடுக்கிற உணவு காரியம் இருக்குது அல்லவா, அது சாதாரணமானது அல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த 1000 ஒட்டகை நிறைந்த அத்தனை பொருட்களையும் ஏழைகளுக்கு, பசித்தோருக்கு அப்படி தர்மம் செய்து விட்டார்கள். அந்த காரியத்தினுடைய புனிதத்தை நான் வழங்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் பல நபர்கள் சஹருக்கு என்ன செய்கிறார்கள், தங்களுடைய பணங்களை செலவழிக்கிறார்கள், இஃப்தாருக்கு செலவழிக்கிறார்கள், ஏழைகளுக்கு சாப்பிடுவதற்காக செலவழிக்கிறார்கள். இது போன்ற உயர்ந்த காரியம் உங்களை எங்கு கொண்டு போய் சேர்க்கும் என்றால் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த காரியத்தில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். குறிப்பாக நம் வீடு தேடி வந்த எந்த ஏழையாக இருக்கட்டும், அவரை நீங்கள் வெறுங்கையோடு என்றைக்குமே அனுப்பாதீர்கள். அப்படி அனுப்புகிற அந்த மகா பாவியான கூட்டத்தை விட்டும் நம்மளை அல்லாஹ் காப்பாற்றி நம்மிடம் தேடி வருகிற ஒரு ஏழைக்கு வெறுங்கையாக அனுப்பாமல் அந்த கையை நம்மால் முடிந்த அளவிற்கு நிரப்பி அனுப்புகிற நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. ஆமீன்.